அன்பினர்களே, வளைகுடாவில் ஈரான் இதுவரையும் இல்லாத மிகப்பெரிய ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையை இஸ்ராயல் மீது இரவு செவ்வாய்க்கிழமை இரவு தாண்டி இன்று புதன்கிழமை அதிகாலை வரை 3 மணி நேரம் இடைவிடாது நான் ஸ்டாப் தாக்குதல் தொடுத்திருக்கின்றது. அவங்களின் ட்ரூ பிரமிஸ் 4 37வது வேவில் இருந்து மிகப்பெரிய தாக்குதல் தரைமட்டமாக இருக்கின்றது. டெல் அபீப், அதாவது நாம் ஏற்கனவே தந்திருக்கின்ற ஒரு செய்தி ஒன்று, காசாவாக மாறுவர் இஸ்ரேல் என்று அந்த படங்கள்லாம் வருகிறது பாருங்கள். அடுத்து இந்த 3 மணி நேரம் இடைவிடாத தாக்குதலில் சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதி முற்றுமுழுதாக இன்னும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் மேற்குலக செய்தியாக வருகின்றது. மிக அதிகமான செய்திகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. மிக பெரிய தாக்குதல். அந்த தாக்குதல் குறித்தும் நாம் இந்த செய்தியை கவி வந்திருக்கின்றோம். அடுத்ததாக நேற்று ஈரானிய தூதர்கள் 4 தூதர்களை கொலை செய்திருக்கின்றது இஸ்ரேல். இந்த 2 செய்திகளும் தாங்கி வந்திருக்கின்றோம். மிகப்பெரிய கொடூரமான தாக்குதலம். லெபனான்ல அவங்களோட தூதர்கள் 4 பேர்களை அடித்திருக்கிறார்கள். பார்க்கலாம். கொடூரமான குற்றம். லெபனானில் 4 ஈரானிய தூதர்களை இஸ்ரேல் படுகொலை செய்ததை ஈரான் கண்டிக்கிறது என்று புதன்கிழமை செய்தியாக. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடந்த கொடூரமான குற்றத்தின் இஸ்ரேலிய ஆட்சி 4 மூத்த ஈரானிய தூதர்களை படுகொலை செய்ததாகவே ஐநாவுக்கு ஈரானிய தூதர் அவங்களோட தூதரால் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அங்க முறைப்பாடு செய்ய என்னத்தை காண போறாங்க, அவன் இன்னும் 2 பேரும் போட சொல்லுவான். ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸுக்கு எழுதிய கடிதத்தில் மார்ச் 8 அன்று பெய்ரூட்டில் உள்ள ரமடா ஹோட்டலின் மீது அரசு இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதலை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை பறித்ததாக தூதர் தெரிவித்திருக்கின்றார். லெபனானில் உள்ள ஈரானிய உத்தியோகபூர்வ பிரதிநிதிகளை குறிவைப்பதாக ஆட்சியின் இராணுவம் பகிரங்கமாக அச்சுறுத்திய பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கையாக தூதர்கள் தற்காலிகமாக ஹோட்டலுக்கு மாற்றப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த இடமாற்றம் லெபனான் அதிகாரியுடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு திட்டமாக சொல்லிக்கொண்டார். மற்றொரு இறையாண்மை கொண்ட அரசின் பிரதேசத்தில் ஒரு இறையாண்மை கொண்ட அரசின் உத்தியோகபூர்வ பிரதிநிதிகளாக பணியாற்றும் போது தூதர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது பயங்கரவாதத்தின் கொடூர செயல் மற்றும் சர்வதேச சட்டத்தின் கடுமையான அத்துமுறல் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச அளவில் பாதுகாக்கப்பட்ட நபர்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது மற்றும் தண்டிப்பது தொடர்பான 1973ஆம் ஆண்டு மாநாட்டின் இத்தகைய அப்பட்டமான மீறலை தண்டிக்கப்படாமல் இருக்க முடியாது என்றும் அவர் சொல்லுகின்றார். ஐநா என்ன செய்யலும், அது வாய்ப்பு இருக்கும், அதை விட்டுருங்க. இப்பொழுது ட்ரூ பிரமிஸ் 4 அலை 37 இதுவரை இல்லாத, அதாவது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இல்லாத இதுவரையும் படு மோசமான, படு தீவிரமான, ஆவேசமான கொலை வரை கொண்டு ஒரு மரண அடியை இதுவரையும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் இது 3 மணி நேரம் நான் ஸ்டாப் ஆட்டோமேட்டிக் அடி என்றும் இது நீடித்ததாகவும் ஈரான் கூறுகிறது. முக்கிய முன்னேற்றங்கள் ட்ரூ பிரமிஸ் 4 அலை 37 அது மிகப்பெரிய தாக்குதலாகும் என்று ஈரான் இப்பொழுது வர்ணித்திருக்கின்றது. நல்ல தாக்குதல் பண்ணிட்டு காலங்காத்தால 4 மணிக்கு நோம்பை முடிச்சு இப்ப தூங்குவான் ஈரான் தாரிக்காரன். ட்ரூ பிரமிஸ் 4 அலை 37 இதுவரையும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானும் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. போர் தொடங்கியிலிருந்து மிகவும் தீவிரமான நடவடிக்கையாக இந்த தாக்குதலை அவர்கள் விவரித்திருக்கின்றார்கள். தாக்குதல் குறைந்தது 3 மணி நேரம் நீடித்ததாகவும் இது அதிகாலை தாக்குதலாகவும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய நிலைகளை குறிவைத்ததாகவும் ஈரான் இன்று புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றது. ஹோம் ஷஹர், ஹைபர் மற்றும் காதர் உள்ளிட்ட கனரக ஏவுகணைகள் இந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இது மெல்லிய ஏவுகணை அல்ல, ஒரு 1500 கிலோ வெடிமருந்துகளை காவி செல்லக்கூடிய, தூக்கி செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல் தாக்குதல் சொல்லலாம். ஏவுகளை தொடர்ந்து டெல் அபீப் மற்றும் மத்திய இஸ்ரேலின் சைரன்கள் மற்றும் வெடிப்புகள் ஏற்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்று காலை செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் மத்திய மாவட்டம் 6 நிர்வாக மாவட்டங்கள் ஒன்றாகும் ரம்லா அதன்
தலைநகராக செயல்படுகின்றது. மத்திய மாவட்டத்தின் மிகப்பெரிய நகரம் ரிஷோன் லெசியன் ஆகும். இங்குதான் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கின்றது. நெதன்யா சுற்றியுள்ள ஷரோன் சமவெளியின் தலைநகரம். ரெகோவோட் அறிவியல் மற்றும் கலாச்சார நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அங்குதான் ஹெபர், சபா, ரஹானா மற்றும் ஹெர்சிலியா மத்திய மாவட்டத்தின் ஷரோன் பகுதியில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. எலாட் ஹெரேடி மக்கள் அதிகமாக கொண்ட நகரம் வேண்டும். ஆனாலும் மக்கள் சைரன் ஒலி கேட்டதும் பதுங்கு குழியில் பதுங்கியதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதலில் பெருமளவு மக்கள் காயப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த செய்திகள் இன்று மாலை செய்தியாக காவி வருவோம். இந்த நகரங்கள் டெல் அவீவ் பெருநகர பகுதியை குஷ்டான் சுற்றியுள்ள அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட புறநகர் பகுதி என்றும் மற்றும் தொழில்துறை பிராந்தியத்தின் ஒரு பகுதி என்றும் சென்ட்ரல் இஸ்ரேல் சொல்லப்படுகின்றது. ஈரானின் இஸ்லாமிய காவல் ஆமி புதன்கிழமை இரவிலிருந்து புதன்கிழமை அதிகாலை நள்ளிரவுக்கு பின் அதிகாலை வரை சிறிது நேரத்தில் அலை 37 தொடங்கியதாக அறிவித்தது. இது போரின் தொடக்கத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட மிகவும் தீவிரமான தாக்குதல் என்று ஈரான் வெற்றிகரமான தாக்குதல் என்றும் விவரித்திருக்கின்றது. IRGCயின் அறிக்கையின்படி புதிய அலை இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மற்றும் பிராந்தியம் முழுவதும் அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்ட நிலைகளை குறிவைத்தது. இது பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே அதிகரித்து வரும் மோதலின் தொடர்ச்சியாக கொடுக்கிறது. இந்த நடவடிக்கையின் டெல் அவீவ் மற்றும் இஸ்ரேலுக்குள் உள்ள பிற இடங்களில் உள்ள இலக்குகள் மீதான தாக்குதல்கள் அடங்கும் என்றும் அமெரிக்கா 5வது கடற்படையின் தலைமையகம் மற்றும் எர்பிலில் உள்ள தளங்கள் உள்ளிட்ட அமெரிக்காவுடன் தொடர்புடைய நிலைகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய ஆமியின் தகவல்படி ஈரானிய அதிகாரி தெரிவித்த தகவல், ஈரானிய பிரதேசம் மற்றும் உட்கட்டமைப்பை குறிவைத்து அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு போருக்கு பதிலளிக்கும் ஒரு பரந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கையை வடிவமைத்திருக்கிறார்கள். அதாவது நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஏதாவது நாம சொன்னோமில்ல, கொஞ்சம் தாக்குதல் நாம நேற்றே சொன்னோமில்ல, தாக்குதலை ஈரான் தாரிக்காரன் குறைச்சிருக்கிறான், அவங்களோட அழிவு கூடட்டும் என்று பதுங்கி விட்டான். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, ஈரான் இன்றைக்கு தாக்கல. அமெரிக்கன் சொன்னாரு நேற்று செவ்வாய்க்கிழமை ஈரான் தாக்குதல் வெகுவாக குறைஞ்சிருக்குது, அவங்களோட ஆயுதம் தீர்ந்தெடுத்து. நாம் என்ன சொன்னோம், இவர்கள் புலிகள் போன்று அவங்கள தாக்க விட்டுட்டு பிறகு அடிக்கிறது. இந்த தந்திரம் கூட தெரியாத நெய்னா, ஐயோ நீ எல்லாம் ஒரு நாட்டு ஜனாதிபதி. சமீபத்திய தாக்குதல் நடந்து வரும் ஈரானிய ராணுவ பிரச்சாரத்தை ஒரு முக்கிய படியை குறிக்கிறது. இது ஈரான் அதன் ஏவுகணை தாக்குதல்களின் அளவையும் தீவிரத்தையும் தொடர்ந்து விரிவுபடுத்த விரும்புகிறது என்பதை காட்டுகிறதா. அதன் அறிக்கையில் IRGC நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் கனரக போர் முனைகளை பெரிதும் நம்பியிருந்ததாகவும் சில தோராயமாக ஒரு டன் எடையுள்ளவை என்றும் கூறுகிறது. பயன்படுத்ததாக கூறப்படும் ஆயுதங்களில் பல போர் முனைகள் பொருத்தப்பட்ட ஹைபர் மற்றும் ஹாதர் ஏவுகணைகளும் ஈரானின் மிக சக்தி வாய்ந்த நீண்ட தூர அமைப்புகளில் ஒன்றான ஹராம் சகர் கனரக பலிஸ்டிக் ஏவுகணைகள் அடங்கும் என்றும் அவைகள் தான் நேற்று மிக பெரிய வேட்டையை நடத்தி இருப்பதாகவும் ஈரான் தெரிவிக்கிறது. ஏவுகணையின் அதிக விடை மற்றும் அழிவுகரமான திறனை வலியுறுத்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய நிலைகளை குறிவைத்தது. ஹராம் சஹர் ஏவுகணைகள் பல தாக்குதல்களில் ஏவப்பட்டதாகவும் ஈரானிய ஆர்மி தெரிவித்திருக்கின்றது. தாக்குதலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு IRGCயின் விண்வெளி படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் மஜித் மௌசவி ஈரான் தனது செயல்பாட்டு கொள்கையை மாற்றிக் கொண்டதாகவும் ஒரு டன்னுக்கும் குறைவான எடையுள்ள போர் முனைகளை கொண்ட ஏவுகணைகளை இனி ஏவ மாட்டார்கள் என்றும் பெரிய தாக்குதலை செய்ய போகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எதிர்கால தாக்குதல்கள் அதிக எடை உள்ள போர் முனைகள் மற்றும் அதிக அழிவுகரமான அமைப்புகள் நம்பியிருக்கும் என்று அறிக்கை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது மோதல் தொடரும் போது ஈரானின் செயல்பாட்டு கோட்பாட்டில் மாற்றத்தை குறிக்கிறது. ஈரானிய அதிகாரிகள் கூறுகையில் கனமான போர்முனைகளின் பயன்பாடு மோதலின் வளர்ந்து வரும் அளவை பிரதிபலிக்கிறது என்றும் இது ஈரானின் பிரதேசத்தில் நேரடி தாக்குதலுக்கு அப்பால் அதிகரித்தது என்றும் பிராந்திய தளங்கள் மற்றும் இராணுவ உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களையும் இது காட்டுகிறது.
ஈரானிய ஆர்மியின் பேர்க் 37 குறைந்தது 3 மணி நேரம் தொடர்ந்தது என்றும் இது போரின் தொடக்கத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட மிக நீண்ட நேர நீடித்த தாக்குதல் ஏவுகணைகளில் ஒன்றாகும் என்றும் இதுதான் முதலாக 3 மணி நேரம் இடைவிடாது தாக்குதல் செய்ததாகவும் ஈரானிய ஆர்மி தெரிவித்திருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் ஈரானிய படைகள் இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தின் பிற இடங்களில் உள்ள இலக்குகளை நோக்கி பல கட்ட ஏவுகணைகளை வீசியதாகவும் கூறப்படுகிறது. ஈரானிய ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து டெல் அபீப் மற்றும் மத்திய இஸ்ரேல் பகுதி உட்பட பல பகுதிகள் முழுவதும் வான்வழி தாக்குதல்கள் சைரன்கள் ஒலித்ததாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்று புதன்கிழமை காலை செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. போர்க்காலத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகளால் விதிக்கப்பட்ட கடுமையான இராணுவ தணிக்கை காரணமாக சேதத்தின் அளவு தெளிவாக தெரியவில்லை என்றாலும் டெல் அபீப் பிராந்தியத்தில் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. மற்றும் இந்த செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து அளவிடம் செல்லாவிட்டாலும் இந்த பகுதிகளில் பாரிய வெடிப்பு சத்தங்களும் சைரன் ஒலி வெளியிட்டதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் பெருமளவு இன்றைய புதன்கிழமை காலை செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. ஏவுகணை ஏவுதல்கள் கண்டறியப்பட்ட பிறகு உடனடியாக தங்குமிடங்களுக்குள் நுழையுமாறு இஸ்ரேலின் உள்நாட்டு முன்னணி கட்டளை பல பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய அறிக்கை தாக்குதலின் நீடித்த காலம் ஒரு ஒருங்கிணைந்த பல நிலை நடவடிக்கைகளை பிரதிபலிப்பதாகவும் பல மணி நேரங்களில் தொடர்ச்சியான அலைகளில் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் முழுமையான வெற்றியை அடைவதை நோக்கமாக கொண்ட உறுதியான பிரச்சாரத்தில் ஈரானிய படைகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் ஈரானிய ஆர்மி சற்று முன்னர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. ஈராக்கில் உள்ள இஸ்லாமிக் எதிர்ப்பு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் தளங்கள் மற்றும் இலக்குகளை குறிவைத்து ஒரு பெரிய அளவிலான அடுத்த தாக்குதல் இடம்பெறும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. வாஷிங்டன் போஸ்டின் அறிக்கையின்படி ஈராக்கிய ராணுவ நிறுவல்கள் மற்றும் பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அருகில் அமெரிக்க ராஜதந்திரிகள் பயன்படுத்தும் ஒரு முக்கிய தளவாட வசதியான பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க ராஜதந்திர ஆதரவு மையத்தை ட்ரோன்கள் தாக்கி இருக்கின்றது இன்றைய செய்தியாக. வளைகுடா பிராந்தியத்தின் பிற இடங்களில் சந்தேகத்திற்குரிய ட்ரோன் தாக்குதல்கள் சேதமடைந்த ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தில் சில பகுதிகள் சரி செய்ய முடியாதவை என்று அமெரிக்க அதிகாரிகள் மேற்கோள் காட்டிய செய்தி ஒன்றும் வெளியாட்டிருக்கின்றது. உலகில் மிகப்பெரிய முக்கிய நகரமான எண்ணெய் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹாமிஷ் தலச்சந்தி போன்ற முக்கிய மூலோபாய இடங்களை சுற்றி பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதிகரித்து வரும் தாக்குதல்கள் வந்துள்ளன என்னும் போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளுடன் தொடர்புடைய கப்பல்கள் தலச்சந்தி வழியாக செல்ல அனுமதிக்க கூடாது என்று ஈரானிய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இது உலகளாவிய எரிசக்தி சந்தைகளுக்கு பரந்த இடையூறு ஏற்படும் என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் அங்கு தொடர்ச்சியாக நெய்னா சொல்லுவது போல் அல்லாமல் தொடர்ச்சியாக ஈரானின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் ஜலச்சந்தி பகுதி இருப்பது என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தி. நான் நினைக்கின்றேன் ஒரு 3 தினங்களுக்குள் அநேகமாக எக்ஸிட் அடித்து இதர் வெளியாக அமெரிக்கா வெளியாக வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். அடுத்த செய்தியிலிருந்து நாம் அதை தொடரலாம் நண்பர்களே. மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.